بسم الله الرحمن الرحيم. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கருப்புக்குள்ளா கண்ணாடி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட் வடக்கர்களுடைய வருகை தான் தமிழகத்திற்கு வந்து குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். வரட்டும், வேலை செய்யட்டும், சம்பாதிக்கட்டும். அப்படி இருந்துட்டா பரவாயில்லையா? வேற என்ன நடக்குது? அவர்களால் எவ்வளோ பிரச்சனை இங்க, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். தாம்பரம் அருகே சேலையூர்னு அங்கே ரெண்டு பிச்சைக்காரர்கள், அவங்க கணவன் மனைவி, அவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க. அந்த சேலையூர் அந்த சிக்னலில் எது டிஸ்டர்பாக இருக்குன்னு ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வடக்கர்கள், ஆனால் இஸ்லாமியர்கள் மாதிரி இருக்கிறாங்க. புர்கா போட்டிருக்கிறாங்க, அவன் தொப்பி போட்டிருக்கிறான், கூணு வலிஞ்சு ஊனமற்றவர்கள் மாதிரி ஊனமற்ற மாதிரி இருக்கிறாங்க. அவனுங்களை பிடிக்க போனாக்கா நல்லா நிமிந்து ஓடுறான், ஊனம் கிடையாது. ரெண்டு பேரையும் பிடிச்சாச்சு. பிடிச்சாக்கா என்னடான்னு பார்த்தா ரெண்டு பேருமே முஸ்லீம் கிடையாது. அவன் பேர் ஏதோ ஒரு குப்தா, ஆனால் முஸ்லீம் வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறான். சரி, பிச்சை நீ பிச்சை எடுக்கிற, கூணம் மாதிரி வளைஞ்சிருக்க. இந்த மாதிரி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய பேர் அந்த மாதிரி நானே பார்த்துருக்குறேன். அந்த அப்படியே நவுந்துக்கிட்டே வருவாங்க. நவுந்துக்கிட்டே வந்துட்டு அப்புறமேல எந்திரிச்சு ரயில்வே ஸ்டேஷன் முடிஞ்சு பிச்சைலாம் எடுத்துகிட்டு அந்த கீழே ஒரு பலகை மாதிரி வச்சுருப்பான், வீலு பலகை, அதை எடுத்து அக்கல்ல வச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். அதை நானே நிறையா பார்த்துருக்கேன். சரி, ஏன் முஸ்லீம் வேஷம் போடணும் அதுக்கு? நீ ஊனம் மாதிரி வளைஞ்சிருக்கிற, ஊனமற்ற மாதிரி வேஷம் போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற. அப்போ இவன் அதுக்கு தான் பிச்சை எடுக்க தான் அந்த வேஷம் போட்டானா, இல்லை வேற ஏதாவது பெருசாக பண்ணிட்டு இது முஸ்லீம் தலையில் போடுறது? ஏன்னா இது வந்து வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி ஏற்கனவே நிறைய நிகழ்வை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருங்க. பல வருஷமாக 10-20 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு. சம்பவம் நடந்த இடத்துல தொப்பி கிடக்கும், ஒட்டு தாடி இருக்கும். இது மாதிரி முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டெல்லாம் பல சதிகள் செஞ்சு முஸ்லீம் மேலே பழிய போடுறதுன்றது அது நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். இது மாதிரி எதனா அவங்களுக்கு நோக்கம் இருக்குமா? இது மாதிரிலாம் அவர்களுடைய ஆட்டம் வந்து பெரிய அளவில் இருக்கு. படிப்பறிவுலாம் அவங்களுக்கு இருக்காது. தமிழகத்தில் உள்ளவங்க மாதிரி அறிவாளி கிடையாது. இங்கே படிக்காதவனுக்கு கூட நாகரிகம் இருக்கும். ஏன்னா இந்த கலாச்சாரம் அப்படி, நம்ம தமிழர்களுடைய கலாச்சாரம் அப்படி, ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. அங்கே அது இருக்காது. நீங்கள் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பாருங்களேன். இன்றைக்கி திருப்பூர், ஈரோடெல்லாம் போனீங்கன்னா நம்ம வேறு மாநிலத்திற்கு வந்துட்டோமா, ஏதாவது வட மாநிலத்துக்கு போயிட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கும் அவனுங்களுடைய கூட்டம். அந்த அளவுக்கு அவனுங்களுடைய ஆதிக்கம் இங்கே பெருசாகிருச்சு. நாகரிகம் என்பது இருக்காது. ஒரு சம்பவம் சொல்கிறேன். இந்த பேசன் பிரிட்ஜு எங்கள் சென்ட்ரல்ல இருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் வருது, கும்மிடிப்பூண்டி போகிற வண்டி. அங்கே என்ன ஆச்சுன்னா, சாயங்கால நேரம் வேலை முடிஞ்சு வர நேரம், அவன் வடக்கு ஒருத்தன் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கான். திடீர்னு வண்டி வந்து அங்கே குறுக்குப்பட்டைக்கும் தண்டையார்பட்டைக்கும் நடுவில் நின்று போச்சு. ஸ்டேஷனில் நிற்கலை, நடுவுலேயே நின்றுச்சு. உடனே எல்லாம் ஓடி வந்து பார்ப்பாங்கல்ல, என்ன நின்றுச்சுன்னா உள்ளே வராங்க. ஏன்னா எவனோ செயினை பிடிச்சி இழுத்துட்டான். அந்த நிற்கிறதுக்கு ஒரு செயின் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பிடிச்சி இழுத்துட்டான். இழுத்து வந்து என்ன ஓடி வந்து பார்த்தா யாரும் இல்லை. அவன் வடக்கு ஓடுறான் ஒருத்தன். என்னடான்னு பார்த்தாக்கா அந்த இழுக்கிற செயினில் அந்த கொல்று, நம்ம மனசு பலகை, அந்த மேஸ்திரிங்க அந்த கொத்தனாருங்க வச்சுருப்பாங்கல்ல கீழே தேய்க்கிற பலகை, அந்த இன்னொன்று வட்டு குண்டு, இதெல்லாம் போட்டு ஒரு பையில வச்சு அந்த செயினில் மாட்டி விட்டுருக்கான். எதுக்குன்னா அவங்களோட அறிவை பாருங்கள். இங்கே உள்ளவன் அப்படி செய்வானா? இப்போ அங்கே இந்த எல்லாம் வந்திருந்தாங்களே, அங்கே கூடி வந்து இந்த ஏதோ ஒரு இதில் குளிக்க வந்திருந்தாங்களே, அப்போ அந்த ட்ரெயினில் பார்த்தீங்களா, டிரைவர் சீட்லலாம் உட்காந்துருக்காங்க.
இறங்க மாட்றான். நான் டிரைவர் வந்து ட்ரெயின் டிரைவர் வந்து இறங்குடான்னா இறங்க மாட்றான். எனக்கு சீட்டு கிடைக்காது. நீ வேற எங்கேயாவது போய் உட்காரு. ஃப்ரீயா வந்து உட்கார்ற அப்படின்னு அவனை விரட்டுறாங்களாம். அவங்களுக்கு வடக்கனுங்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சுயநலவாதிகள். படிப்பறிவு இல்லை, சுயநலவாதிகள். ஏன் சுயநலவாதி ஆனா தெரியுமா? அவன் அறிவு இல்லை. அவனுக்கு வந்து அவன் அந்த மிருகங்கள் மாதிரி. இப்போ நீங்கள் என்னதான் நீங்கள் புலிய சிங்கத்தை வளர்த்தாலும் அதுக்கு பசி எடுத்தா வளர்த்தவன்லாம் பார்க்காது, அடிச்சு கொன்றும். அது மாதிரி அவனுங்க ஒரு மிருகம் மாதிரி. அவனுங்க ஒரு நாகரிகம் என்பது அவனுங்கள்ட்ட இருக்காது. நீங்கள் இந்த நம்ம தமிழன்ட்ட வந்து ஒரு தர்ம குணம் இருக்கும். இவனுக்கு இது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது, ஆனால் அடுத்தவனுக்கு அதை பாதியை கொடுத்துருவான். சில பேர் முழுசாவே கூட கொடுத்துருவான். அவங்கள்ட்ட நடக்காது. நம்ம கொடுத்து ஒருத்தன் தின்னுக்கிட்டு இருக்கான் தெரியுமா, பிச்சைக்காரன். பிச்சைக்காரன்னு சொல்லக்கூடாது, ஒருத்தன் நம்ம கொடுப்போம், பசிக்கு கொடுப்போம், அதையும் பிடுங்கி சாப்பிடக்கூடிய குணம் படைத்தவன் அவன். அவ்வளோ வந்து அவனுங்க வந்து கொடூரமான. இந்த இந்தியாவில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் வாழலாம். ஆனால் தமிழன் போய் எல்லா இடத்துலையும் தமிழன் இல்லாத இடமே கிடையாது. நம்ம ஆளுங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு மட்டமாக நடந்துக்கிற மாட்டாங்க. இவ்வளோ மட்டமாக நடந்துக்கிற மாட்டாங்க. அது மாதிரி அவங்களதுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே சாதிய கொடுமை அது இதுன்னு ஏகப்பட்ட பேர் நம்மெல்லாம் போராடி இருக்காங்க. நிறையா பேர் போராடி இருக்கிறாங்க. இன்னமும் அது நடக்குதுன்றோம். ஆனால் இங்கெல்லாம் 10% தான் நடக்குது. வடநாட்டிலலாம் 100% இருக்குது சாதிய கொடுமை. அதனால தான் அங்கே ஒரு அம்பேத்கர் பிறந்தார். எங்கே கொடுமை ரொம்ப நடக்குதோ அங்கே ஒருத்தர் அறிவாளி பிறப்பாங்க. இதை போராடுறதுக்கு ஒருத்தங்க பிறப்பாங்க. அது மாதிரி வடநாட்டில் பிறந்தவர் அம்பேத்கர். இந்த சாதிய கொடுமையை எதிர்த்து போராடினது. இன்னும் அங்கே ஒழிக்க முடியல, வைக்க முடியல. அது மாதிரி வடக்கர்கள் வர்றதோ வாழ்றதோ இங்கே பெரிய விஷயம் கிடையாது. பல லட்சம் பேர் வந்து குமிஞ்சிருக்காங்க. நம்ம ஆள்கள் மேலேயும் தப்பு இருக்கு. அவங்கள தான் வேலைக்கு வைக்கிறாங்க. நம்மளால வேலை கேட்டாலும் தரமாட்டான். நம்மளால வேலை கொடுத்தாலும் ஒழுங்கா செய்ய மாட்டான்றது வேற விஷயம். ஆனாலும் அவங்களுக்கு லாபம் தேவை, அவனை வச்சு வேலை வாங்குறாங்க. எல்லாம் ஒரு மேஸ்திரிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருமே இந்திக்காரன் தான் வேலை செய்கிறான். அது மாதிரி திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அவன் வேலைக்கு கூப்பிட்டது தான் அவங்க எல்லாம். அவங்க வேலைக்கு வச்சது, நம்ம ஆளுங்க வேலைக்கு வச்சது தான் அவங்க. இன்னைக்கு நம்ம வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த துறையில் இன்னைக்கு அவங்க இல்லை வடக்கருங்க? எல்லா துறையிலையும் இருக்கிறாங்க. மேஸ்திரியாக இருக்கட்டும், சலூன் கடையாக இருக்கட்டும், மல்லிகை கடையாக இருக்கட்டும், தையல் தொழிலாக இருக்கட்டும், சலவை தொழிலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நிறைஞ்சு போயிட்டாங்க. வியாபாரம் எப்படி இந்த ரோட்டில் வந்து தெருக்கா வந்து கேஸ் ஸ்டவ்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு கேஸ் ஸ்டவ், 2 கேஸ் ஸ்டவ், 2 கேஸ் ஸ்டவ் கொண்டு வருவாங்க. அவர் மிக்சி எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் நேர்மை இருக்காது. இருக்கிறதுலே ஆக மட்டம் 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 2000 ரூபான்னு வாங்க. 2000 ரூபா பொருளுமா? அப்படி தான் நம்ம எதுக்கு வெளியெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம வீட்டு கதையவே சொல்கிறேன். ஒரு மிக்சி எடுத்துகிட்டு வந்தான். 2 மிக்சி கையில் வச்சுருக்கேன். ஆமாம், மிக்சி வாங்கிக்கோங்க, இது வந்து 1500 ரூபா, 2000 ரூபா மிக்சி. இது நான் உங்களுக்கு 800 ரூபாய்க்கு தரேன். நான் ஊருக்கே போகணுமா, இன்னைக்கு ஊருக்கு போகிறேன், அதனால சீக்கிரம் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு. இந்த அம்மா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரியும் இதை ஏமாற்றுவான்னு தெரியும். அது 300 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா மிக்சி வந்து 800 ரூபா எப்படியும் போட்டு தள்ளிட்டு போயிடுவான் அப்படின்னு தெரியும். நம்ம சொல்ல முடியாது. வெளியில் யாருக்காவது வேணாலும் புத்தி சொல்லிடலாம். நீங்கள் வீட்டு பொண்டாட்டிகிட்ட புத்தி சொல்லவே முடியாது. நம்மளை எவ்வளோ பெரிய அறிவாளியா நம்ம ஊரெல்லாம் சொன்னாலும் பொண்டாட்டி மட்டும் ஒத்துக்கவே மாட்டான். முட்டா பையன் தான் சொல்லுவான். சரி, இதெல்லாம் தெரிஞ்ச கதை தான். ஏன்னா அந்த தாமஸ் எடிசன் இருக்காரு, அவர் வந்து பல்பு கண்டுபிடிச்சாரு. அவர் எரிய வச்சுட்டாரு பல்பை. பல்பு பளிச்சுன்னு எரியுது. நைட்டில் அவர் தான் விடிய தூங்க மாட்டாங்களே. நைட்டில் ஒரு 2 மணி இருக்கும். பளிச்சுன்னு எரிய வச்சுட்டு அவருக்கு ஆதங்கம் தாங்க முடியல. யார்கிட்டயாவது சொல்லணுமே. யார்கிட்ட சொல்கிறது? பக்கத்தில் படுத்து இருக்குது. பொண்டாட்டி தான் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. எழுப்புனாரு பொண்டாட்டியா. சந்தோஷமாக எழுப்பியம்மா, அங்கே பாருமா, நான் பல்பை கண்டுபிடிச்சிட்டேன். அந்தம்மா முழிச்சு பரண்டு படுத்துட்டு அமர்த்திட்டு பேசாமல் பொத்திக்கிட்டு படியானுச்சு.
அது மாதிரி நம்ம இங்கே வானாம்மா, இந்த மிக்ஸி வானாம்மா, இது வந்து ஏமாத்துவாமான்னு சொன்னால் உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாமல் இரு அப்படின்வாங்க. சரிம்மா உனக்கு அனுபவிச்சாதான் தெரியும்ன்ட்டு நானும் பல முறை நம்ம அனுபவிச்சிருக்கோம் அந்த மாதிரி சொல்லி, இருந்தாலும் நம்மளுக்கு மனசு தாங்கலேன்னு சொன்னோம், கேட்கல. அவன் வந்தான். மிக்சியை விற்கிறவன் என்ன பண்ணணும், கரண்ட்டில் போட்டு காட்டணும். இவங்களும் ஒரு 2 தேங்காய் பத்தை எடுத்து ஒரு இஞ்சியை கிஞ்சி எடுத்து அதில் போட்டு ஒரு கிருன்னு ஒரு 3 நிமிஷம் சுற்றி விட்டு பார்க்கணும். அவன் அதுக்கு மாற என்ன செய்கிறான், அந்த மிக்சியை கீழே வச்சு, அம்மா நல்ல மிக்சிமா பாருங்கம்மான்ட்டு அந்த மிக்சி கீழே பிளாட்ஃபார்ம் மாதிரி வரும்ல, மிக்சி எப்படி இருக்கும், கீழே பிளாட்ஃபார்ம் மாதிரி வரும், அதில் ஏறி நிற்கிறான். ஏறி நின்று ஒரு அமுக்கு 2-3 அமுக்கு பார்த்தீங்களாம்மா மிக்சி எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளோ பரவாயில்லையா, நல்லா இருக்கு மிக்சி. நான் மனசில் நினைச்சிட்டேன், ஏன்டி அது மேலே ஏறி நின்னாடி நீ சுத்த போகிற, அவன் கரண்ட்டில் போட்டு காட்டுறதுக்கு பதில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், சரி என்ன நடக்க போதுன்னு வாங்கிட்டான். வாங்கிட்டு அவன் வேலை சாமர்த்தியமாக வேலை கட்டி 700 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. நான் சொல்கிறது 10-15 வருஷத்துக்கு முன்னால். இப்போனாக்கா அந்த காசு வந்து எவ்வளோ காசுன்னு பார்த்துங்க. வாங்கிட்டாங்க, எடுத்து வச்சுட்டாங்க. அவன் வாங்கிட்டு போயிட்டான். நானும் பேசாமல் இருந்துட்டேன். 2வது நாள் காலையில் நம்ம ஏற்கனவே உள்ள பழைய மிக்ஸி ரொம்ப சவுண்டு வரும், கருன்னு ஊரே கூப்பிடணும் சவுண்டு. சரி புது மிக்சியில் எடுத்து அரைக்க போகிறாங்க. நான் ஒன்றும் கண்டுக்கல, அரைக்கட்டும் சரி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அரைக்கிறாங்க. வச்சு அப்படி சுற்றுனாங்க, தேங்காய் பத்தையும் அந்த உடச்சக்கல்லையும் போட்டு அப்படி சுற்றுனாங்க பாருங்க, பொசுக்குன்னு போக. அவ்வளோதான். ஐயோ எங்க புகைங்க, நான் சொன்ன புகையாயிருக்குமா, புகை வந்துருச்சு அனுபவிச்சுக்கன்னு நினச்சேன். அப்படியா புகை வந்துருச்சு, அங்கேயும் எழுத்து பேச முடியாது. நேற்றே சொன்னேன்னெலாம் அதெல்லாம் பேச முடியாது. நேற்று நான் வாங்கையிலே நீ சொல்ல வேண்டியது, நான் கம்முன்னு உட்காந்துருந்தா எப்படி? இது மாதிரிலாம் வந்து நம்ம மக்களுக்கு அறிவு இருந்தாலும் அந்த பெண்கள் என்ன பண்ணுறது, அவங்களுடைய புத்தி பெண் புத்தின்ற மாதிரி நல்லவங்க. நம்மெல்லாம் வந்து நம் தமிழர்கள்லாம் வந்து நல்லவங்க, எதையும் நம்பிடுவாங்க, யாருக்கும் உதவி செய்கிறது அது மாதிரி. ஆனால் அவனுங்க எந்த ஈவு இறக்கம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நீ அவனுக்கு வீடு ரூம்பு கொடுத்துப்பாரு, நீ பலன்னு பெயிண்ட் அடித்த வீடு கொடுத்துப்பாரு, சுற்றி செவத்தை சுற்றி பக்காவாக பான்ட்ராக் போட்டு பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. துப்பி அதுலேயே துப்புவானுங்க. நம்மெல்லாம் ஏதாவது ஒரு இயற்கை உபாதை கழிக்கணும்னா 10 வாட்டை திரும்பி பார்ப்போம், அந்த பக்கம் பார்ப்போம், எங்கேயோ அர்ஜென்ட்டாக வெளியே போகணும் அப்படின்ற நிலைமைக்கு. அவங்கெல்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் டெல்லியில் போய் ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கிறேன். அப்போ அந்த லாட்ஜுக்கு ஓரத்துலேயே ஜன்னல் இருக்குது. அது ரோடு போகிற வர்ற வழி, அது அங்கே ஜன்னல் இருக்கு. தூங்க முடியல, பகலில் கொஞ்ச நேரம் தூங்கலான்னா ஒரே சவுண்டு சர்ன்னு வருது சவுண்டு. பப்ளிக்குங்க போய்கிட்டு இருக்காங்க, அந்த செவத்துக்கு பின்னால் அடிக்கிறது, என் காது கிழியுது. அது மாதிரி பக்கா அவங்க வந்து முட்டாள்கள் சுயநலவாதிகள், முட்டாள்கள். இன்னைக்கு பாருங்க என்ன சூழ்நிலை, லட்சக்கணக்கான மக்கள் குவிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம தலைவர்கள் அரசியல்வாதிகள்லாம் ஜி அமரா சின்னத்துக்கு வாக்கு போடு ஜி தாலோஜி, இந்த சின்னத்துக்கு வாக்கு தாலோஜின்னு தான் கேட்கணும். அந்த நிலைமை மாறி போச்சு இப்போ. இதெல்லாம் ஒரு பெரிய திட்டத்தின் பேரில் நடக்குது. அதனால் நம்ம தான் கொஞ்சம் இதில் விழிப்புணர்வாக இருக்கணும். நம்ம தமிழர்களும் எந்த வேலையும் விட்டு கொடுக்காதீங்க. அவங்க 400, 500, 600 கூலி ஆரம்பத்தில் கம்மியாக வாங்கி செஞ்சாங்க. இப்போ அவங்களும் அதே அளவுக்கு தான் மேஸ்திரினா 1200, 1000, 1200 வாங்குறாங்க. இப்போ அவங்க போயிட்டு அவங்க வேலை முடிச்சுட்டு குடிப்பாங்க. நம்ம தமிழருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அனுபவிச்சதை தான் சொல்கிறேன், யாரும் தப்பாக நினைக்காதீங்க, வேலை செஞ்சுக்கிட்டு கீழே குடிச்சிட்டே வேலை செய்வாங்க. கேட்ட இந்த இப்போ சலூனெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் அவங்க வந்தாங்க, கம்மியாக வாங்குவாங்க காசு, அதுக்கு மயங்கி போகிறது தான். நான் போய் ஒருத்தன்ட்ட தலையை கொடுத்தேன், 60 வயசு இருக்கும், தமிழன் தான்.
நான் பெரும்பாலும் போக மாட்டேன் ஹிந்திக்காரங்கள்ட்ட. சரி தமிழன் பொழைச்சி போட்டுமேன்னு பார்த்தா அவன் என்னையை கொண்டுட்டான் அன்னைக்கு. போய் உட்காந்து இந்த துணியை போத்தி பிடிச்சி மூஞ்சில ஊதுனான் பாருங்க. 60 வயசு இருக்கும், ஃபுல்லாக சரக்கு அடிச்சிருக்கான். யாரு? சலூன் பண்ணுறவன் தமிழன் தான். ஆக நம்ம கொடுக்குற இடம்தான் நம்மளுடைய சோம்பேறித்தனமும் நம்மளுடைய நான் பாருங்க, கூட்டம் கூட்டமாக உட்காந்துருப்பாங்க நம்ம ஆளுங்க தான். எங்கனாவது ஒரு காலி இடம் இருந்தால் உட்காந்துக்கிட்டு தண்ணி அடிப்பாங்க, கஞ்சா அடிப்பாங்க. இதெல்லாம் யாரு? ஆக நம்மளுக்கும் அந்த விழிப்புணர்வு வேணும். இன்னைக்கு இடம் கொடுத்துட்டு நாளைக்கு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நாளைக்கு இப்போ அவங்களை கிளப்புறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. காலப்போக்கில் தமிழன்லாம் எம்எல்ஏவும் எம்பியாகவும் இருப்பான். தமிழகத்தில் வடநாட்டுக்காரன் தான் முதலமைச்சராக இருப்பான். அது கூட சொல்ல முடியாது. எம்பி எம்எல்ஏ கூட கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்த நிலைமை மாறிக்கொண்டு வருகிறது. ஆகவே நாம் தான் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். நாமளும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும். நம்மளும் தமிழ் மீது அக்கறையோடு நம்ம மாநிலத்தின் மீது அக்கறையோடு நம்ம இருக்கணும். நாம் இன்னைக்கு இடம் கொடுத்துட்டு நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினாலேயும் இதனால இடம் கொடுத்துட்டு நாளைக்கு அவஸ்தைப்படக்கூடாது. நம்மளும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும். அவர்களை தவிர்ப்பதற்குண்டான வழிகளை செய்ய வேண்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா?